சரோஜா, கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லம்மா. கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிரு. முதல்ல கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஓகேயா? சரிங்க, இன்னைக்கு சாயந்தரமே ரெடி பண்ணிடுறேன். ஷாப்பிங் பொறுப்பெல்லாம் உன்னோடது, அமிர்தாவோடது. அப்புறம் டெக்கரேஷன்ஸ், சமையல் வேலை, இதை எல்லாத்தையும் நானும் சித்தப்பாவும் பாத்துக்கிறோம். சரியா சித்தப்பா? அப்படியே பண்ணலாமா? எங்க நம்ம டிசைனர் இருக்காருல்ல, சில இன்விடேஷன் சாம்பிள் கார்ட்ஸ் அனுப்பியிருக்காரு, பாருங்களேன். ஆளுக்கு ஒண்ணுன்னு செலக்ட் பண்ணலாம். அதுல எது பெஸ்ட்ன்றது ஃபைனல் பண்ணலாம். குட் ஐடியா சித்தப்பா. இந்தாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு பாரு. அமிர்தா, ஏமா உம்முன்னு உட்கார்ந்திருக்க? வா, நீயும் ஒரு கார்டை செலக்ட் பண்ணு. இல்லப்பா, நீங்களே பாருங்க. நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அது நல்லதான்ப்பா இருக்கும். உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அது சரி, இந்த நாடகத்துக்கு ஒன்னும் குறைச்சல்ல. இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். அமிர்தா, கல்யாணத்துக்கு உன் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டுருமா. யாரும் மிஸ் ஆக கூடாது, புரியுதா? எனக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. இல்லம்மா, நீ அடிக்கடி சின்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீல்ல, அதனாலதாம்மா சொன்னேன். மாமா, எப்பவும் எதையாவது பேசி ஏன் அமிர்தா மனசை புண்படுத்துறீங்க? அப்படி இல்லம்மா சரோஜா. சித்தப்பா ப்ளீஸ், பேசுனது போதும். இங்க பாருமா அமிர்தா, அவர் பேசுனதை எல்லாம் மனசுல வச்சுக்காத. வா, நீயும் வந்து செலக்ட் பண்ணு. அது இல்லப்பா விக்ரம், நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ அந்த போட்டோஸ் எல்லாம் ஃபேக்குன்னு தோணுது. வாய மூடுற. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறிய, வெக்கமா இல்ல உனக்கு? இவன் தான் இந்த போட்டோல இருக்கான் பாருங்க, அவன் பேர் தான் ஹர்ஷா. அன்னைக்கு கோவில்ல இவளையும் அவனையும் சேர்த்து வச்சு நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் சொன்னப்ப நீங்க யாரும் நம்பலல்ல. மயூரி நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க. இப்பவாவது புரியுதா இவ எப்படிப்பட்டவன்னு? என்னம்மா மயூரி இதெல்லாம்? இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம், நீ இப்படி பண்ணிருக்க? மயூரி, இவ்வளவு நாள் அப்பாவி பொண்ணு மாதிரி இருந்துகிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டிய. எல்லாரை விடையும் நான் தான் உன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தேன். யார் உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் அவங்க வாயை அடைச்சேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணியிருக்கே. இது ஏதோ ஏமாத்து வேலை. யாரோ எனக்கே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி உண்மை இருக்கும்போது எப்படி ஏமாத்து வேலையாகும் மயூரி? கண்ணால பாக்குறதான நம்ப முடியும். இல்ல, இந்த போட்டோஸ்ல ஏதோ ஏமாத்து வேலை இருக்கு. வேணும்னா அர்ஜுனை கேட்டு பாருங்க. அமிர்தா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஸ்டாப் இட் மயூரி. நானும் ரொம்ப நேரமா பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வீட்டு மானம் போற அளவுக்கு எல்லா வேலையும் நீ செஞ்சுட்டு ஏன் அமிர்தாவை பத்தி தப்பா பேசுறியா? ஓ அமிர்தாவா? உங்களுக்கு எல்லாம் அவ மேலதான நம்பிக்கை? என்கிட்ட சாட்சி இருக்கு. சாட்சியா? என்னது? அன்னைக்கு நானும் அர்ஜுனா எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோஸ் என் போன்ல தான் இருக்கு. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். கொடு, நான் பாக்குறேன்.
அர்ஜுன், இவளோட சுயரூபத்தை பாரு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த போட்டோ என் போன்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ, உன் போன்ல எப்படி வந்துச்சுன்னு உனக்கே தெரியாதா? நாங்கெல்லாம் என்ன சின்ன குழந்தைய நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு. இல்ல இல்ல, இதெல்லாம் அமிர்தா. போதும், வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? உன் லட்சணம் என்னங்கிறது அன்னைக்கு எனக்கு கோவிலையே தெரிஞ்சு போச்சு. செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு பழைய பாவம் அந்த பொண்ணு தலையில போடுற. தூ, நீ எப்படிப்பட்ட ரெட்டத்தலை பாம்புன்னு எனக்கு தெரியாது. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும். நடந்தே தீரும். ஹே மயூரி, நீ எப்படிப்பட்டவ, உன் புத்தி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி சூழ்ச்சிக்காரிகளை சூழ்ச்சி பண்ணி தான் தோக்கடிக்கணும். தப்பி தவறி நீ மட்டும் நல்ல பொண்ணா இருந்திருந்தா அந்த வீட்டுக்குள்ள வேற வழியில எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்ப. ஆனா உன்ன மாதிரி குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறவளுக்கு உன் வழியில குறுக்கிட்டு தான் உன்னை தோக்கடிக்கணும். அப்படிதான் செய்யறேன். இதுக்கு மேல நான் அந்த வீட்டு மருமகள் அறத தடுக்க யாராலையும் முடியாது. எதிரியை அழிக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் தயாராயிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரையும் பலி வாங்குறது மட்டும்தான் மிச்சம். நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்கல்ல? மயூரி, மயூரி, என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் வீட்டுல கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? ஆமா மாமா, அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்க பைத்தியம் போகணும்னா நீங்க எல்லாரும் என்ன நம்பி ஆகணும். நிச்சயமா யாரோ இதுல சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும். நான் சொல்ற எதையும் நம்புற சூழ்நிலையில நீங்க இல்ல. நிஜமா சொல்றேன் அத்தை, நீங்க வேண்ட அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. சீ, நீ செஞ்சிருக்க இந்த கேவலமான காரியத்துக்கு தெய்வத்து மேல சத்தியம் பண்றியா? அசிங்கமா இல்ல? அர்ஜுன், நீயாவது சொல்ல அர்ஜுன். எனக்கு தெரியும், இந்த போட்டோஸ பார்த்தா யாரா இருந்தாலும் சந்தேகப்படுறது சகஜம். இருக்கட்டும், நான் தப்பு பண்ணேன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா நான் சாட்சி ஆதாரத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கணும்ல. ஏய், இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? நீ பேசு கரண், பேசு. எல்லாரும் என்ன வேணாலும் பேசுங்க. அர்ஜுனோட குடும்பத்தை வேரோட அழிக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணத்துக்கு என் ஆசீர்வாதமாகட்டும் உதவியாகட்டும் நிச்சயம் இருக்காது. என்ன விளையாடிட்டு இருக்கியா? விளையாடுறது அவதான். அவகிட்ட என்னன்னு கேளுங்க. மயூரி சொல்லு, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சொல்லுடி. வழக்கமா சந்திக்கிற இடத்துல 10 மணிக்கு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொன்னல. ஒண்ணு. ஏய்